ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் யூசேஜ் ஆஃப் குட் எப்படி அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். குட் இஸ் யூஸ் டு எக்ஸ்பிரஸ் பாசிபிலிட்டி ஆர் அன்சர்டனிட்டி. இட் குட் பி த ஹவுஸ், திஸ் குட் பி த ஹவுஸ், இந்த ஹவுஸாக இருக்கலாம், இதோட பாசிபிலிட்டி இருக்குது, இல்லாமலும் இருக்கலாம். ஸோ திஸ் குட் பி த ஹவுஸ், திஸ் குட் பி த ஒன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூசேஜ் பார்க்கலாம். குட் இஸ் யூஸ்ட் வித் த கம்பேரிட்டிவ் அட்ஜெக்டிவ். கம்பேரிட்டிவ் கூட யூஸ் பண்ணலாம். பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் பேட், வேர்ஸ்ட், வர்ஸ்ட். வேர்ஸ் இஸ் த கம்பேரிட்டிவ் டிகிரி. த சிச்சுவேஷன் குடன்ட் பி வர்ஸ். ஏன் சிச்சுவேஷன் இந்த அளவுக்கு வேர்ஸ்ட் ஆச்சு? த சிச்சுவேஷன் குடன்ட் பி வர்ஸ், இவ்வளோ மோசமாக இருக்க தேவையில்லை. இட் குட் பி பெட்டர், இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு we can use the term could. And also we can take one more term, couldn't be worse. அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் we can use it. The situation couldn't be worse, அந்த அளவுக்கு மோசம் இல்லை, it could be better, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம், அதுக்கும் யூஸ் பண்ணலாம். Let's see the usage of could 3. Could is used to make suggestions. Could வந்து suggestions கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகும். We could go to that new restaurant opposite the cinema. நம்ம இங்கே போகலாம் அங்கே போகலான்னு சஜஷன் கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணலாம். We could go there. That new restaurant opposite the cinema. சினிமாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்க நியூ ரெஸ்டாரண்ட்க்கு we could go there அப்படின்னு சொல்லலாம். And let's see the fourth usage. Could is used to express unwillingness. நம்மளுக்கு பிடிக்காததை we can express with the use of could. I couldn't possibly leave him here on his own. அவனை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு I couldn't possibly leave him here on his own அப்படின்னு சொல்கிறதுக்கு I couldn't possibly, என்னால் கண்டிப்பாக முடியாது, எனக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு I couldn't possibly leave him here on his own. Let's recap all the usage of could. Expressing possibility and used with comparatives and used to make suggestion, used to express unwillingness. நம்மளுக்கு மனசுக்கு பிடிக்காதது சொல்கிறதுக்கு, சஜஷன் கொடுக்கறதுக்கு, நெக்ஸ்ட்டு கம்பேரிட்டிவ்ஸ் கூட யூஸ் பண்ணோம். எக்ஸ்ப்ரெஸிங் த பாசிபிலிட்டி, திஸ் குட் பி த ஹவுஸ். I hope this video is helpful to you. Thanks for watching.